ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். கொள்ளு வச்சு ஒரு ரசம் வைக்கலாம் பாருங்கள். கொள்ளு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கொள்ளு 4 தக்காளி 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வேக வச்சுட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குது. கொள்ளு நல்லா குழஞ்சி வந்துருச்சு. ஆனால் கொள்ளை போட போகிறதில்ல. இந்த தண்ணியை வடிகட்டிட்டு இந்த தக்காளி பச்சை மிளகா நம்ம எடுத்துகிட்டு இதை பிசைஞ்சு நம்ம ரசம் வைக்கலாம். இது வந்து சளி, இரும்பல், காய்ச்சல் அதுக்கெல்லாம் வந்து இந்த கொள்ளு ரசம் ரொம்ப நல்லது. சாப்பிட முடியலங்கிறவங்க கூட இந்த கொள்ளு ரசத்தில் வந்து சாப்பாடு சாப்பிட்ருவாங்க. இந்த கொள்ளு ரசம் வந்து சளி அவ்வளோ முறிக்கும், இரும்பலையும் கட்டுப்படுத்தும். உடலுக்கு ரொம்ப நல்லது. உடல் அது பருமனாக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது 2 தடவையாவது செய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், வரமல்லி, சீரகம் கொஞ்சம் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், மிளகு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம். இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பெருங்காயம் கட்டி பெருங்காயம் அது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பெருங்காயத்தை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் மணம் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கலாம். இந்த மிளகு, சீரகம், மிளகாய் வந்து இதெல்லாம் வந்து கொத்தமல்லி இதெல்லாம் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதே நேரத்தில் வந்து அந்த மிக்சியில் வந்து நான் வந்து சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வந்து கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய். இதெல்லாமே தனியாக போட்டு கொரகொரப்பாக மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சி ஜாரில் இதெல்லாம் போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் அவ்வளோவும் நம்ம போட போகிறதில்ல. நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இந்த தக்காளி வந்து கொள்ளு தண்ணி, இந்த தண்ணியும் தக்காளியும் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துக்கலாம். தக்காளியை மாத்திரம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இது வடிகட்டினா அப்படியே உடஞ்சி எல்லாம் இது கொள்ளில் சேர்ந்துடும். அதனால் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த கொள்ளு தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த கொள்ளை வந்து வேஸ்ட்டு பண்ணிட வேணாம். நம்ம கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இல்லாட்டி காரக்குழம்பு கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த பச்சை மிளகாய் நம்ம எடுத்து இதோடு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த தோலெல்லாம் எடுத்துடலாம். தக்காளி தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்துட்டு நான் ஒரு லெமன் சைஸு புளி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம இதோடு சேர்த்திக்கலாம். இந்த பச்சை மிளகாவும் சேர்த்து நம்ம கரைச்சிடலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துடலாம். என்னடா கை போட்டு கரைக்கிறப்பன்னு நினைக்காதீங்க. கை போட்டு கரைச்சா தான் இந்த ரசமே நல்லா மனம் கொடுக்கும், ருசை கெடுக்கும். அதனால் நம்ம கை மனம்னு சொல்கிறோம்ல, அதுதான் இது. இப்போ இது கரைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம வந்து புளி வந்து லெமன் சைஸ் எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த புளியும் இதோடு நான் சேர்த்திக்கிறேன். புளியை நல்லா வடிகட்டிக்கங்க. ஏன்டா கல், மண், தூசி இருக்கும். புளி ஊற வைக்கிறதுக்கு முந்தி நம்ம கழுவிட்டு ஊற வைங்க. நிறைய பேர் கழுவுறதில்ல. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இது எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன் ரசம் தாளிக்கிறதுக்கு. இப்போ நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்திக்கங்க. தேங்காய் எண்ணெய் கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். சேர்த்திக்கிட்டால் ரொம்ப நல்லா மணமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். அதனால் வந்து நெய் சேர்த்திட்டா சாதத்தோடு நெய் சேர்த்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நெய் சேர்த்திட்டேன், சூடாகட்டும். இப்போ அது சூடாகிடுச்சு. இப்போ நான் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கடுகை நான் இதோட போட்டுக்கிறேன். கடுகெல்லாம் இதில் தட்டில் இதாகிடுச்சு. அதனால் இதை எடுத்துக்கிறேன் நான். பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், 2 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் இதோட சேர்த்துறேன்.
சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி கொடுக்கலாம். இது நல்ல மணம் வருது, நல்லா வதக்கி வரணும். இப்போ இதோடய வந்து நான் பெருங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தான், அதே நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் பொரிஞ்சு வரட்டும். நம்ம ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்துட்டு இது உப்பு பத்தலைன்னா மறுபடியும் உப்பு சேர்த்திக்கங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த இதை வந்து இது கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு இதை அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதையும் நம்ம இதோடு சேர்த்திக்கலாம். இப்படி சேர்த்தி பாருங்களேன், ரசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரசம் மறுபடியும் நம்ம சாப்பிட்ணுன்னு தோணும். நான் இந்த ரசம் 3 நாள் ஆனாலும் விட மாட்டேன், வச்சு சாப்பிடுவேன் நான். அந்த அளவுக்கு இந்த ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கிறேன், அதிகமாக தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு. இது வந்து கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். இப்போ நல்லா இந்த வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. சரியான மணமாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த தூளை வந்து நம்ம காரம் இதுக்கெல்லாம் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சேர்த்திக்கலாம். நான் இப்போ லெமன் சைஸு புளிக்கு இது வந்து 1 ஸ்பூன் இது நிறைய சேர்த்திக்கிறேன் நான். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்திக்கலாம், காரம் வேணுண்டா. ஆனால் சளியெல்லாம் உடனே முறிஞ்சிரும், நம்ம இரும்பலும் கட்டுப்படும். நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ இது வந்து நல்லா இது கிளறி கொடுத்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளி, தக்காளி இதெல்லாம் போட்டு கரைச்சி உப்பு போட்டு வச்சுருக்குறோம். இதை வந்து நம்ம இதோடு சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு நுர வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளியெல்லாம் போட்டிருக்கறனால தக்காளியெல்லாம் வேக வச்சு போட்டிருக்கறனால நம்ம கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதில் கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்திக்கிறேன், அப்போ தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை சேர்த்திட்டு இது நுர கட்டதுன்னு பார்த்து இறக்கலாம் நம்ம. ரசம் நுரக்கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து செய்து ஜுரம் இருக்கிறவங்க சாப்பிடல அப்படின்ட்டாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நுரக்கட்டி வந்துருச்சு. இப்போ நான் இதை கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கொள்ளு வச்சு ரசம் செய்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். ரசம் கொதி வரப்போது ஆஃப் பண்ணிடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துக்கு. என் சேனலுக்கு ஆதரவு தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சேலம் பாபிமா சமையலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண அனைவர்களுக்கும் மனமார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ரசம் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், சமைச்சு பாருங்கள். இந்த பாபி சொல்லியிருக்குதுன்ட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஒரு தடவையாவது.